ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் நீங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பேக்கரி ப்ராடக்ட் தயாரிப்பு பொருட்களை பத்தி ஒரு 3 days ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு சர்டிபிகேட்டோட கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இந்த 3 days ட்ரைனிங்ல என்னென்ன டாபிக்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ண போறாங்க, இந்த ட்ரைனிங் எடுத்தது மூலியமா நம்மளுக்கு எப்படி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம தமிழ்நாடு அரசு மானியத் மூலியமா எப்படி இந்த பிசினஸ்க்கான அந்த லோன் நம்ம வாங்குறது அப்படிங்கறத பத்தி எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ரி, அதுக்கு உண்டான லைசன்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறோம் அப்படிங்கிற பத்தி சரியான ஒரு கைட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டீம்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்க அப்படின்னா என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 3 days பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் தான் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க, மந்த்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸா நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ அப்கமிங்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சாரி அப்கமிங்ல இருக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் பாத்தீங்கன்னா 3 days பேக்கரி ட்ரைனிங். அதாவது சொந்தமா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் சொல்ல முடியும். புதுசா ஒரு என்டர்பிரினர் நீங்க ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்ல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற பத்தி இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் பேக்கரி பொருட்கள் தயாரிக்க 3 நாள் பயிற்சி மற்றும் சான்றிதழ் முழு விபரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இந்த கம்யூனிட்டி தான் அப்ளை பண்ணணும், அவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மினிமம் உங்களுடைய ஏஜ் 18 வயசு இருக்கணும். மினிமம் நீங்க ஒரு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. 8th 10th படிச்சிருந்தா போதுமானது. நல்லா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு, நல்ல ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான ஃபண்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம மானியம் மூலியமா சப்சிடியில் எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்க்கும்போது தமிழகத்தில் மாநில அரசு சார்பில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பல்வேறு தொழில் சார்ந்த வழிகாட்டுதல்கள் பயிற்சிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை காலை 9:30 மணி முதல் 6 மணி வரை பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நடக்கிறது. இந்த பயிற்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல முதல்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பயிற்சியில பேக்கரி பொருட்களின் மூலப்பொருட்கள் பிராண்டு போன்றவற்றால் கிடைக்கும் தன்மை, கருவிகள் மற்றும் உபகரணங்கள், இயந்திரங்கள் பற்றி விளக்கம் அளிக்கப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 3 days ஒர்க் ஷாப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. மேலும் ஹைதராபாத் காராச்சி பிஸ்கட், ஜெர்ரா உப்பு பிஸ்கட், இனிப்பு குக்கீஸ், ஈஸ்ட் புளிக்க வைக்கப்பட்ட பாம்பே பன், இனிப்பு ரொட்டி, கிரீம் பன், பல ரஸ்க், பிரெட்ஸ் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரெட் ரிலேட்டடான வகைகள், கேக் வகைகள் எப்படி தயாரிக்கப்படுகிறது அதை பற்றி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட பிராக்டிகலா உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் பெண் 18 வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வி தகுதியான 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிக்கு குறைந்த வாடகையில் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு ரூம்ஸ்மே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.edittn.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்கள் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிப்கோ
தொழில்பேட்டை ஐஐடி அலுவலகம், ஈர்க்காடு, சென்னை 6,32,00,000 இந்த அட்ரஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேரடியா போயிட்டு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கான்டாக்ட் பண்ணிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இந்த என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் மட்டும் தான் வந்து வைப்பாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் வந்து கிடையாது. நிறைய பேர் கேக்குறீங்க ஆன்லைன்ல ட்ரைனிங்ஸ் இருந்தாங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து வெபினார் லிங்க் எதுவுமே வந்து கொடுக்கல பாருங்க. ஒன்லி ஆன்லைன்ல தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. பேக்கரி நீங்க வந்து ஏற்கனவே பேக்கரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல வந்து ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் இல்ல, சரியான ஒரு கைட்ஸ் இல்ல, யாரை போய் கான்டாக்ட் பண்றது, எப்படி அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டாவே ஒரு ஐடியா இல்லாம இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த 3 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து என்னென்ன ஏ டு இசட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பேக்கரியில வந்து ஆட் பண்ணிக்கலாம், அந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றது, அதுக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸ் என்ன, அதுக்கு உண்டான அந்த மிஷினரிஸ்லாம் எங்க போயிட்டு வாங்குறது, எப்படி மானிய விலையில நம்ம வந்து கிளைம் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிரைவேட் ஒர்க் ஷாப் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து 3 டேஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 5,000 rupees உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணி உள்ள என்ட்ரி ஆயிருங்க. சப்போஸ் உங்ககிட்ட லாகின் ஐடி இல்ல அப்படின்னா பேக் வந்துட்டு சைன் அப் பண்ற டேபை கிளிக் பண்ணி நீங்க முதல்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணுங்க. அதுலயே மேல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணா போதுமானது. கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக்கா நம்ம ஆக்சுவலா வந்து பார்த்தா ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுல வந்து ஸ்பீக் பண்றவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, ஐவிபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க கொடுத்துருப்பாங்க, தனித்தனியா ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்டா தான் நம்ம போய் கத்துக்கிற போறோம் அப்படிங்கிறனால கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டைப் வந்து கேட்கறாங்க. நீங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்ல வந்து ஒரு என்டர்பிரினரா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டா, இல்ல வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்களா, இல்ல வந்து ஒரு அன்எம்ப்ளாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்கறாங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, மேபி நீங்க வந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டாக்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜென்னா இருக்கீங்கன்னா மிஸ்டர் கொடுக்கலாம். இல்ல மேரேஜ் ஆன உமனா இருந்தீங்க அப்படின்னா எம்ஆர்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்க அன்மேரிட் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரியா கொடுக்க தேவையில்லை. மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்க மேபி வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனா இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோட் வந்து கேக்குறாங்க. உங்க பின்கோட கரெக்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலீஜன் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களுடைய ரிலீஜனை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க வந்து 12th பாஸா, 8th பாஸா, இல்ல அதரா, இல்ல வந்து யூஜி டிகிரியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிகிரி என்னவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்டர்பிரினர்ஷிப்போட கேட்டகரி வந்து கேட்கறாங்க. நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குள்ள நீங்க வந்து வரீங்களா, இல்ல சர்வீஸ் செக்டாரா, இல்ல வந்து ட்ரேடிங்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆக்டிவிட்டிஸோட நேம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை கொடுங்க, அப்படின்னா இதை கம்பல்சரியா கொடுக்க தேவையில்ல, விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய போட்டோ வந்து கேட்கறாங்க. போட்டோ வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதுமானது. உங்களுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கறது நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராமிங்க்கு இந்த ஒர்க் ஷாப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணியே ஆகணும், எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா உங்களுக்கு வந்து அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான லைசன்ஸ், எம்எஸ்எம் எப்படி எடுக்கிறது, ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, இது ட்ரேட்மார்க் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்றது, பேன் கார்டு எப்படி நம்ம வந்து கம்பெனி பேன் கார்டு வாங்குறது, இப்படி ஜிஎஸ்டி எடுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாம இருக்கு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான லைசன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு A to Z நீங்க டாக்குமெண்ட்ரி எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போனீங்கன்னா
அதை சரியா வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே கைட் பண்ணிட்டு நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் நீங்க வந்து எங்களுக்கு பே பண்ணா போதுமானது. எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா கிளியரா வந்து பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.